வணக்கம். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதராஜா ஐயா அவர்களே. வணக்கம். தற்போது யாழ் சிறைச்சாலையில் 2 நாட்களாக கைதிகள் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய தீர்ப்புகள் சுமார் 6 மாதங்களுக்கு முன்பு வழங்கப்பட்டிருந்தும் கூட இதுவரை விடுதலைக்கான அனுமதி வராத பட்சத்தில் இந்த கைதிகள் இன்று உண்ணாவிரதத்தினை மேற்கொண்டுள்ளார்கள். இன்று தாங்கள் அந்த கைதிகளை சென்று பார்வையிட்டுள்ளீர்கள். ஆகவே அவர்களின் விடுதலை தொடர்பாக தங்களால் எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்று கூற முடியுமா? இன்று நான் மதியம் 2 மணிக்கு யாழ் சிறைச்சாலைக்கு சென்று உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்கின்ற கைதிகளை நான் பார்வையிட்டேன். அவர்களுடன் பேசினேன். அவர்களிடம் அவர்கள் உண்ணாவிரதம் செய்வதற்குரிய காரணங்களை எல்லாம் நான் விசாரித்து அவர்களை பதிவு செய்து கொண்டு வந்திருக்கிறேன். உண்மையில் 28க்கும் மேற்பட்ட தமிழ் இளைஞர்களும் பெண்களும் ஒரு சிங்கள கைதியும் அந்த யாழ்ப்பாண சிறையிலே இருக்கின்றனர். அவர்களில் பலர் நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்பட்ட பொழுது பல தவணைகளுக்கு அவர்கள் சென்றதற்கு பின்னர் அவர்களுடைய சாட்சிகள் விசாரணைகள் முடிவடைந்திருக்கின்றன. முடிவடைந்தும் 7-8 மாதங்களாகியும் அவர்களுக்கு சட்டமாதிபர் திணைக்களத்திலிருந்து பதில் வரவில்லை என்ற காரணத்தை சொல்லிக்கொண்டு இந்த சிறைச்சாலைக்குள்ளே அவர்கள் அழைத்து வைத்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலே நடைபெற்று வருகின்ற பேச்சுவார்த்தையின் ஆரம்பத்திலேயே நீண்ட நாட்களாக சிறைகளிலே வைக்கப்பட்டிருக்கின்ற கைதிகள் பற்றி நாங்கள் பேசியிருக்கின்றோம். அவர்களை விரைவில் விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். அதைவிட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு சுமந்திரன் அவர்கள், விநாயகமூர்த்தி அவர்கள், சரணவான் போன்றவர்கள், அப்படி எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சிறைச்சாலைகளுக்குள் சென்று அவர்களை விசாரித்திருக்கிறார்கள். நீதி அமைச்சுடன், அரசாங்க அமைச்சர்களுடன், சட்டமா அதிபர் திணைக்கள தலைவர்களுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றோம். இருந்த பொழுதிலும் அவர்கள் இன்னும் விடுதலை செய்யாமல் இருப்பது எங்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது. இந்த சிறையிலே இருக்கின்றவர்கள் இனிமேலும் அவர்களை சிறைக்குள்ளே வைத்திருப்பதற்கு எந்த விதமான நியாயங்களும் கிடையாது என்பது எங்களுடைய கருத்து. எத்தனையோ மிகவும் தீவிரமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களை கூட அரசாங்கம் இன்றைக்கு விடுதலை செய்து தங்களுடைய தேர்தல் பட்டியலிலும் அல்லது அவர்களுடன் தங்களுக்கு ஆதரவு அளிக்கின்ற வகையிலும் அவர்களை தங்களுடன் சேர்த்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்பாவித்தனமாக சந்தேகத்தின் பேரில் இத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் பெண்களும் சிறைச்சாலைக்குள்ளே அடைக்கப்பட்டிருப்பது மிகவும் அநீதியானது என்று நாங்கள் கருதுகின்றோம். நாளைக்கும் நான் இப்பொழுது யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு காலையில் செல்வேன். நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை கலந்து ஆலோசித்து நீதி அமைச்சரிடமும் சட்டமா அதிபர் திணைக்களத்திடமும் நாங்கள் இதை பற்றி பேசி இந்த விடயங்களை எடுத்துச் சொல்லி அவர்களை விரைவாக விடுதலை செய்வதற்கு நாங்கள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவோம். இதே நேரம் வவுனியாவில் இருக்கின்ற கைதிகளின் பெயர் விவரங்களை தருவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை 3 தடவைகள் அரசு ஏமாற்றியிருந்தது. அது தொடர்பாக அவர்கள் அதற்கு என்ன நியாயமான காரணம் சொன்னார்கள்? இன்னும் அவர்களால் நியாயமான காரணங்கள் எங்களுக்கு தரப்படவில்லை. அதில் ஆரம்பத்திலே எங்களுக்கு கிடைத்த தகவல்கள் 600-700 பேருக்கு மேற்பட்டவர்கள் சிறைச்சாலைகளுக்குள்ளே 10-15 வருடமாக கூட இருக்கின்றவர்களாக கைதிகளாக இருக்கிறார்கள். வழக்கு பதிவு செய்யப்படாமல் வைத்திருப்பவர்கள், பதிவு செய்தும் விசாரணை இல்லாமல் இருப்பவர்கள், இழுத்தடிக்கப்படுகின்ற நிலைமைகள், விசாரிக்கப்பட்ட பிறகு தீர்ப்பு வழங்கப்படாமல் இருப்பவர்கள், அதைவிட போர்க்காலத்திலும் அதற்கு பின்னரும் சரணடைந்தவர்கள், இப்படி நூற்றுக்கணக்கான பெண்கள் உட்பட பல ஆயிரம் இளைஞர்களும் பெண்களும் புனர்வாழ்வு நிலையம் என்ற பெயரிலும் சிறைச்சாலைகளுக்குள்ளும் இன்றைக்கு அவர்கள் கைதிகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்களை யார் யார் இருக்கிறார்கள் என்ற விவரங்கள் அவர்களுடைய பெற்றோர்களுக்கோ அல்லது அந்த பெற்றோர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகள் எங்கே என்றோ தெரியாத நிலைமையில் நாங்கள் அரசாங்கத்திடம் கொடுத்த வேண்டுகோள் பேச்சுவார்த்தையிலே முதலாவதாக அவருடைய பெயர்களை வெளியிட வேண்டும். அவர்களுடைய உறவர்களுக்கு அந்த பெயர்கள் காண்பிக்கப்பட வேண்டும். அந்த பிள்ளைகளை அவர்கள் பார்ப்பதற்கு இடமளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். ஆனால் அரசாங்கம்
எந்த விதமான பொருத்தமான பதிலும் எங்களுக்கு தராமல் இழுத்தடிக்கின்றார்கள். இதில் ஒரு மர்மம் இருப்பதாக நாங்கள் நினைக்கின்றோம். என்றால் காணாமல் போறவர்களுடைய பட்டியல் மிக பெரிதாக இருக்கிறது. அவர்கள் பெயர்களை அறிவித்து விட்டால் மீதி பேர் காணவில்லை என்பதற்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டி வந்துவிடுமோ என்றுதான் அவர்கள் நினைப்பதாக எங்களுக்கு படுகிறது. இப்படி அவர்கள் ஏமாற்றுகின்ற நிலைமைகள் எங்களுக்கு மிகவும் ஏமாற்றத்தை அளிக்கின்றது. நாங்கள் அதற்கு அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் அவர்கள் என்று நாங்கள் யோசித்து அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் கடுமையாக நாங்கள் பேசியிருக்கின்றோம். அவர்களுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். அடுத்த முறைக்குள் தாங்கள் வேண்டிய இந்த கைதிகளை புனர்வாழ்வு நிலையங்கள் இருப்பவர்களை அவர்களுடைய பெற்றோர்களோ உறவினர்களோ பார்ப்பதற்கும் அதில் அந்த பட்டியலை எங்களுக்கு விவரங்களை தருவதற்கும் தாங்கள் ஒழுங்காக நடவடிக்கை எடுப்பதாக சென்ற முறை திரு அமைச்சர் பீரிஸ் அவர்களும் நிமால் ஸ்ரீபாலா சில்வா அவர்களும் எங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். நாங்கள் அடுத்த முறையும் தருவார்களோ என்று எங்களுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. ஆனபடியால் இந்த விடயங்களை நாங்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழு, அம்னஸ்டி இன்டர்நேஷனல் மன்னிப்பு சபை இப்படிப்பட்ட இடங்களுக்கு நாங்கள் இதை முறையிட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதற்கான பதிவுகள் எங்களுக்கு கிடைக்கின்ற தகவல்களை நாங்கள் இப்போது திரட்டிக் கொண்டிருக்கின்றோம். அரசுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் 6 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ள நிலையில் இந்த கைதிகள் தொடர்பான விடுதலை அவர்களின் பெயர் விவரங்களை அறிவித்தும் தொடர்ந்து இந்த மனிதாபிமான அற்ற ரீதியில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கைதிகளின் விடுதலை தொடர்பாகவே அரசு இழுத்தடிப்பு செய்கின்ற நிலையில் அரசுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை எந்த அளவு வெற்றி பெறும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நாங்கள் இப்பொழுது அரசாங்கத்துடன் ரெண்டு சிறப்பு பேச்சுக்களை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். ஒன்று இந்த கைதிகளுடைய பிரச்சனை, சிறைச்சாலைகளில் இருப்பவருடைய பிரச்சனை, அவர்களுக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும், விடுதலை செய்ய வேண்டும் என்பது. அதைவிட இன்னும் முக்கியமான பிரச்சனை தமிழ் மக்களுடைய நிலங்கள், தமிழர்களுடைய வடக்கு கிழக்கு மாநிலத்திலே வாழ்கின்ற இடங்களில் ஏராளமான நிலங்களை இராணுவத்தினர் எழுந்துமானமாக கைப்பற்றி அந்த இடங்களிலே படைத்தளங்களை அமைப்பதற்கும் குடியிருப்புகளை ஏற்படுத்துவதற்கும் அவர்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இந்த காணிகள், இந்த நிலங்கள் எல்லாம் தமிழ் மக்கள் பாரம்பரியமாக வாழ்ந்த நிலங்கள். அவர்களுக்கு உறுதிக்காணிகள் இருக்கின்றன, உத்தரவு பத்திரங்கள் இருக்கின்றன. அதைவிட பொத்துவில் போன்ற இடங்களில் நான் சென்ற பொழுது சென்ற கிழமை பார்த்தேன். அங்கு கள்ள உறுதிகளை முடித்துக் கொண்டு பெரும்பான்மையினத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழ் மக்கள் வாழ்கின்ற இடங்களை அபகரித்து அந்த தங்களுடைய காணிகள் அடையாளமிடுவதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதற்கு எதிராகவும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கருதி இருக்கின்றோம். அதை போன்று ஆயுதங்கள், இந்த போர் முடிந்ததற்கு பின்னும் பலரிடம் அரசாங்கத்தோடு இயங்குகின்றவர்களிடத்திலே ஆயுதங்கள் இருப்பதாக சந்தேகங்கள் இருக்கின்றன. நாங்கள் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம், சட்டபூர்வமற்ற முறையில் ஆயுதங்கள் வைத்திருப்பவர்களிடமிருந்து ஆயுதங்கள் களையப்பட வேண்டும் என்று. அது இன்னும் களையப்படவில்லை. இன்னும் பல குற்றச் செயல்கள் வடக்கிலும் கிழக்கிலும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. கொலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அச்சுறுத்தல்கள் இடம்பெற்று வருகின்றன. அது ஒரு புறம். இரண்டாவதாக அரசியல் பேச்சுவார்த்தை விடயத்தில் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கான அடிப்படைகள், அதிகாரத்தை பகிர்வதற்கான அடிப்படைகள் பட்டியலை நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கின்றோம். அரசாங்கம் தன்னுடைய அரசாங்கத்திலே அங்கம் வகிக்கின்ற ஏனைய கட்சிகளுடன் நாங்கள் பேசுவதற்கு அவகாசம் தேவை என்று அடுத்த 23வது ஜூன் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் கேட்டிருக்கின்றார்கள். ஆனபடியால் நாங்கள் அந்த விடயங்களில் என்ன பேச்சுக்கள் இடம்பெற்றிருக்கிறது என்பதை இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டுதான் அறிக்கைகளை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோம். ஆரம்பத்திலே அவை இடம்பெற்றிருந்தது. ஆனபடியால் அரசாங்கம் இன்னும் தன்னுடைய பேச்சு, அதாவது பிரேரணைகளை முன்வைக்கவில்லை. நாங்கள் கொடுத்த பேச்சுக்கான அடிப்படைகளுக்கு இன்னும் சரியான பதில் தரவில்லை. ஆனபடியால் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்திருக்கின்றோம். நன்றி ஐயா.